ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் நோன்பு காலங்களில் மாவு பிசைஞ்சு கஷ்டப்படாமக்கி நல்ல ஈஸியான மாதிரி நினச்ச உடனே செய்யக்கூடிய மாதிரி நல்ல டேஸ்ட்டாக கறி ரொட்டி எப்படி செய்கிறா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறா அப்படின்ட்டு பார்ப்போம். நீங்கள் இன்றைய தான் இந்த ரெசிபி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைலிக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா ரெசிபியும் நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டில் காட்டும். நான் இன்றைக்கி 20 கறி ரொட்டி தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான மாதிரி தான் கறி செய்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஏற்கனவே பீஃபை நல்லா குக் பண்ணி அதாவது அவிச்சு வச்சுக்கிறேன். அதில் மஞ்சள்னு சொல்லிட்டு போட்டு அவிச்சு எடுத்துக்கிறேன். 30 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சுட்டு இப்போ இது இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 250 கிராம் பீஃப் இருக்கும். இப்போ இதை அப்படியே இந்த ஆயிலில் போட்டு இதை கொஞ்சம் லைட்டாக இந்த ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகிறதுக்கு எடுக்கிறேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகி வரட்டும். இந்த பீஃப் கொஞ்சம் முயல்ற ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா நாங்கள் வெங்காயத்தெல்லாம் மிட் பண்ணினோம்டால் இது இன்னும் நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். இந்த கறியில் பீஃப் ஃப்ரை பண்ணி இந்த பீஃப் கடிப்படக்குள்ளக்கே இன்றைய கொஞ்சம் வாய்ஸ் டல்லாக தான் நிற்குது, கொஞ்சம் தடுமல் வந்துட்டுது. அதுதான் பாருங்கள். இந்த பீஃப் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பீஃப் ஒரு சைடுக்கு ஆக்கிட்டு இதில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் கடுகு மிட் பண்ணுறேன். கடுகு கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வாரத்தோடைய நான் இதில் பச்சை குச்சிக்கு ஆட் பண்ணுறேன். ஒரு 3 பச்சை குச்சிக்குவை இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு இப்போ இது 3 இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது ஆயிலில் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அப்படியே பீஃபோடு மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது கூட 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். இது சரியாக 250 கிராம் இருக்கும். இப்போ இதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த வெங்காயம் மிச்சம் வதங்க தேவையில்லை. ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதோடைய இதில் ஒரு 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். இது கூடவே மிளகு ஒரு 1/2 டீஸ்பூனும் மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு கட்டைக்குச்சிக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது ஒரு 3 மினிட்ஸ்க்கு வதக்கி விடுறேன். இப்போ இந்த மசாலா வாசம் போகிறதுக்கு மட்டும் இதை வதக்கி விட்டால் போதும். நீங்கள் வெங்காயம் மிச்ச நேரம் வதக்க தேவையில்லை. வெங்காயம் ஒரு 3/4 வேகிறதுக்கு வதக்கி விட்டாலே போதும். இது கொஞ்சம் லைட்டாக அந்த பச்சை கறி படக்குள்ள இன்னும் நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். மசாலா வாசம் போனதுக்கு அப்புறமா 300 கிராம் கிழங்கை அவிச்சு வச்சுக்கிறேன். இதில் மஞ்சளும் சொல்லிட்டு போட்டு தான் நான் அவிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் லைட்டாக மிஷ் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணுறேன். கிழங்கையும் இந்த வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது வரைக்கும் லைக் பண்ணாட்டி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணினால்தான் எனக்கு இன்னும் இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் போடுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கறி ரெடி ஆகிட்டுது. இப்போ அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றுறேன். கறி ரொட்டிக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு இதில் 1 எக் ஆட் பண்ணிட்டு 3 கப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். சும்மா நார்மல் வாட்டர் தான் ஆட் பண்ணிட்டு இந்த எக்கு நல்லா இந்த வாட்டரோடு மிக்ஸ் பண்ணி விடணும். இது கூட 1 டீஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஏற்கனவே நல்லா பர்ஃபெக்டாக கடையில் வாங்குற மாதிரியே கறி ரொட்டி செய்கிற ரெசிபி போட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபி பார்க்கணும் அப்படின்னால் இந்த வீடியோவில் லாஸ்ட்டுக்கு லிங்க்கை கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் 2 கப் கோதுமை ஆட் பண்ணுறேன். இந்த கொஞ்சம் திக்காக ரொட்டிட பதத்துக்கு வரணும். அதுக்காக வேண்டி இதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணுவோம். மேலும் நீங்கள் இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுற வறுத்த அரிசிமா ஆட் பண்ணினாலும் சரி. இப்போ இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். உங்களுக்கு இதை மிக்ஸி ஜாரில் அரைக்கிறேன்னாலும் அரைச்சி கேளும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டுக்கு இதை இந்த மாதிரி வடிச்செடுக்கிறேன். இந்த 2 கப் கோதுமாவுக்கு உங்களுக்கு சரியாக 20 கறி ரொட்டி செஞ்சிருக்கேலும். பாருங்கள், இது இந்த மாதிரி கட்டி இல்லாமல் வடிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நாங்கள் தோசை ஊற்றி எடுக்கணும். நான் தோசை ஊற்றுறதுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய இதொன்று தான் எடுத்துக்கிறேன், கரண்டி ஒன்று. நீங்கள் ஸ்பூன் அளவு வெயிட் பண்ணுறேன்டால் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெயிட் பண்ணினீங்கன்னா சரியாக வரும். ஃபஸ்ட்டுக்கு நான் ஆயிலை நல்லா இந்த மாதிரி தவால அப்ளை பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் மெல்லிசாக தான் நீங்கள் சுற்றி எடுக்கணும்.
இந்த கறி ரொட்டி ரெசிபி பிகினர்ஸுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஈஸியாகவும் இதை செஞ்சிடலும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல டேஸ்ட்டாகவே வரும். பாருங்கள், இதை ஒரு சைடு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அடுத்தது மற்ற சைடையும் நல்லா திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா வேகிறதுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை 2 சைடும் கொஞ்சம் நல்லா கூடுதலாக தான் நீங்கள் வேக வச்சுருக்கணும். சும்மா தோசைக்கு சுட்டு எடுக்கிற மாதிரி இல்லாமல் நல்லா வேக வச்சு எடுத்தால் தான் இது கொஞ்சம் நல்லா ரொட்டிட பதத்துக்கு மாதிரி இருக்கும். எல்லா தோசையும் சுட்டு எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் கறி ஆட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. சுட சுட அப்படியே தோசையில் வந்து கறி ஆட் பண்ணி நீங்கள் வேறையாக வைங்க. இதை நான் உங்களுக்கு இன்றைக்கி 2 மெத்தடுக்கு ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன். ஒன்று வந்து பாக்ஸ் ஷேப்புக்கும், மற்றது வந்து கார்னர் ஷேப்புக்கு எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இது வந்து பாக்ஸ் ஷேப்புக்கு நான் ஃபோல்ட் பண்ணுறேன். இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து இஃப்தாருக்கு தேவையான மாதிரி போட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்றாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது ட்ரையாங்கிள் ஷேப்பில் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்ப்போம். கறி ஆட் பண்ணதையும் இந்த மாதிரி 2 சைடையும் மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி அடுத்தது வந்து இந்த கோனரை நாங்கள் மடித்து விடணும். இந்த மாதிரி 2 கோனரையும் இதே மாதிரி மடித்து விட்டுட்டு இது அப்படியே மற்ற பக்கம் திருப்பி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துண்டிக்குது இல்லையா? இப்போ இதை வந்து நாங்கள் இதுள்ளுக்கு வந்து எட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துண்டை இது உள்ளுக்கு எட் பண்ணதுக்கு அப்புறமா இதை கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் இது உள்ளுக்கு வந்து ஒட்டி பிடிச்சிக்கும். பாருங்கள், ட்ரையாங்கிள் ஷேப் நல்ல பெர்ஃபெக்டாக வந்துக்குது. இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டுக்கு வந்து இப்போ இதை சுட்டு எடுக்கணும். நாங்கள் இதை சுடுறதுலேயும் வந்து நான் இதில் நிறைய டிப்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி சுட்டுடுங்க. கறி ரொட்டி நல்ல பெர்ஃபெக்டாக வரும். பிகினர்ஸுக்கும் இந்த டிப்ஸ் வந்து நல்ல ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே தோசை சுட்ட தவாவில் தான் கறி ரொட்டியும் சுட்டு எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு இதுக்கு மேலே இந்த டிஷ்யூவால் ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து மறுபடியும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுறேன் சைடெல்லாம். ஸ்டவ் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் இந்த கறி ரொட்டி ஆட் பண்ணுறேன். இந்த கறி ரொட்டியை சுடக்கொல்லைக்கு வந்து நீங்கள் வந்து இது 2 பக்கமும் திருப்பி விட்டு சுடக்கொல்லைக்கு எப்படியுமே நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது பழக்கம் இல்லாத சுற்றி கை சுடும். அதுக்காக வேணும் ஒரு டிப்ஸ் சொல்லிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கொஞ்சம் லைட்டாக ஆயிலில் ஃப்ரை ஆகின மாதிரி தான் வரணும். அப்போ தான் இது நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். இது இப்போ இந்த மாதிரி ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆகினதுக்கு அப்புறமா இதை மறுபக்கம் வந்து பெரட்டி போடுறேன் எல்லாத்தையும். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மற்ற சைட் திருப்பி போட்டதுக்கு அப்புறமாவும் இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் ஆயிலில் ரோஸ்ட் ஆகி வரதுக்கு இது மற்ற சைட் வெந்ததுக்கு அப்புறமா இதை வந்து இந்த மாதிரி கோனருக்கு நாங்கள் திருப்பி போட்டு இந்த 3 கோனரையும் வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தேன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி செய்யக்கொள்ள எப்படியுமே உங்களுக்கு இது கோனர் வேக வைக்கிறதுக்கு கை சுடும், பிடிச்சி வேக வைக்கக்கொள்ளைக்கு. அதுக்காக வேண்டி இது 2 சைடையும் மட்டும் நான் வேக வச்சுட்டு இதை அப்படியே வேறையாக எடுத்து வச்சுட்டு மற்ற கறி ரொட்டியை போட்டு சுட்டு எடுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த கோனர் ஷேப்பை வந்து எப்படி வேக வைக்கிறேன் அப்படின்னு காட்டுறேன். இதையும் அதே மாதிரி தான் 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது நான் ஏற்கனவே சுட்டிருந்தேன் அந்த ட்ரையாங்கிள் கறி ரொட்டி வந்து நல்லா வெந்திக்கும் இல்லையா? அப்போ அது கொஞ்சம் ஆறிமிக்கும். ஆறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நான் கோர்னர் சைடை வந்து சுட்டு எடுத்துக்கிறேன். இப்படி சுடக்கொள்ளைக்கு உங்களுக்கு நல்ல ஈஸியாகவும் இருக்கும். அந்த சூட்டோட உங்களுக்கு கையில் பிடிக்கக்குள்ள தான் கை சுடுபடும். இந்த மாதிரி கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா இது இந்த மாதிரி கோர்னர் சைடு 3 சைடையும் வந்து நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்தேன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஈஸியாகவே இருக்கும் சுட்டு எடுக்கிறதுக்கு. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த டிப்ஸ் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பெர்ஃபெக்டாக வரும். உங்களுக்கு நல்ல பெர்ஃபெக்டாக கடையில் வாங்குற மாதிரி கறி ரொட்டி செய்யணும் அப்படின்னா மேலே லிங்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சரி இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.